வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார், அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு வெற்றிமாறன் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் எங்களோட ஈவெண்ட்க்கு வந்தது இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக உங்கள் ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் ஒரு லுக் டெஸ்ட் வீடியோ காமிச்சார். அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன், நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு. இட் வாஸ் தட் குட். கலர்லேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஜிவி சார். So second movie with him. He's such an amazing person. He's an amazing person to work with. And அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிறேன், திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா, இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர், ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் 70 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை. பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ கோகுல். அண்ட் மூர்த்தி சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் எல்லாமே ஒர்க் ஆகணும். அதெல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்ட் from the production to the back end work பண்ண எல்லாருமே they had put in so much efforts to the film. and கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோ-ஆக்டர்ஸ் ராஜேஷ், அப்புறம் ஆண்டனி, அருண். ஆண்டனிக்கு நிறைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு உடனே நிறையா கொட்டி தீத்துட்டீங்க. அண்ட் ராஜேஷ் எங்களோட கோச். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா, நெஞ்சிலிருந்து வருதா, மூக்கிலிருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டே. நீங்கள் எல்லாருமே ரொம்ப லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க. யாராவது ஒருத்தவங்க சிடுமூஞ்சா இருந்திருந்தா கூட அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு ஃபுல் மழையில் நனைஞ்சிருப்போம், கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். அண்ட் யா, உங்கள் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. And finally I have to thank my mom. அவங்க அம்மா இங்கே வரல. பட் she always stands by me. and அம்மா, thank you for everything. and இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் விஷுவலி ஒரு இது கிங்ஸ்டன் தியேட்ரிக்கலாக இட்ஸ் கோனா பி அன் அமேசிங் ஃபிலிம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க. ஸோ ப்ளீஸ், இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. So how does the stunt come out? Other than that, one special moment உங்களுக்கு செட்லயே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அது சொல்லுவீங்க?
ஸ்டண்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி, அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு நீங்கள் எல்லாரும் நானே இன்னும் பார்க்கல, ஸோ பார்த்தா தான் தெரியும். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஏன்னா இட்ஸ் திலீப் மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி அன் அமேசிங் ஸ்டண்ட். ஸோ மெமரபிள் மூமெண்ட் சொல்லணும்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட்டு தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுல் டைம் நனைஞ்சிட்டே இருப்போம். முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால ஜடை பின்னி இருப்பேன் நான். ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும். ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர் கிட்ட, டேரக்டர் கிட்டேயும், ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் யா, தட்ஸ் த திங். தேங்க்யூ ஸோ மச். வந்து பட்ஜெட்டு கேட்டேன். இந்த படத்துக்கும் இவங்க காட்டின விஷுவல்ஸ்க்கும் வந்து நிச்சயமா அந்த பட்ஜெட் பத்தாது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. அந்த விஷுவல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார். அண்ட் இந்த டீம் மேலே, குறிப்பாக டிரெக்டர் மேலே, அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேலே, இங்கே பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். அண்ட் இந்த படம் என்னென்னா, அவர் வந்து வேறு எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார். அவரோட போஸ்டரை காட்டுவார், அவர் வீடியோ. நம்ம பாருங்கள், இப்படி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், ரொம்ப நாளாக அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் என்னென்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமாக இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில், திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிகிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிட்டுருக்கிறப்பவே வந்து நான் யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். எந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜிவி நம்மளை பேச விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார், இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பார். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்கிறதே சரியாக வராது, அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமாக சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனால் அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஜிவியை பார்க்குறேன். உண்மையிலே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால் சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டையில் இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ, அதுலேருந்து வெளியே வரவும் வராது. அது எழுத்தாகவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து
சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசாக சொல்லல, ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டியூன் ரெடியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டார். ஸோ இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொள்ளலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனாக அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல், வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை, இப்படி ஒரு கதை யோசித்து எடுக்கிறதும் வந்து இங்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பண்ணுறதும் இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும், தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர். அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அண்ட் திவ்ய பாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு. அண்ட் விஷுவல் வந்து சினிமாடோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மூர்த்தி சார் நல்ல ஒரு சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்ட் டைரக்டராக வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்திய திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்குது. என்னை போல் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார். இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியாக இருப்பார், ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார். ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவார். அதை வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை. ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர். கோகுல் பினாய் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து ஐம் தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார். ஏன்னா அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. வி ஆல் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டுகெதர். இப்போ இப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்டட் டுகெதர். புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். இந்த படத்துக்கு வந்து அந்த லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் பண்ணார். அதுலேருந்து தான் ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ நீரவ் சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர்பைஜான் போயிட்டாங்க. அப்போது ஐ நீடட் அ டிஓபி. அப்போது கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் அ வெரி குட் லைட்டிங் கேமராமேன், ஐ திங்க் யூ கேன் கோ வித் ஹிம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். டெஃபினட்டாக அதோடைய விஷுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும், இந்தியா லெவல்லையே பேசப்படும் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி. இந்த படத்தோட செட்டை பற்றி வெற்றி சார், தானு சார் எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ரஞ்சி சார் வர வேண்டியது, ஆனால் அப்போ தங்கலான் ஷூட்டில் இருந்தாங்க, வர முடியல. அஸ்வத் சொன்னார். ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய செட்டில் அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச். டெஃபினட்டாக அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மூர்த்தி சார். அண்ட் அந்த பட்ஜெட்குள்ளே கொண்டு வரதும் பெரிய கஷ்டம். அதை வந்து நாங்கள் ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி கொடுங்கன்னு அவரை வந்து ரேஜ் ஆக்கி அவர் டென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ மூர்த்தி சார். அப்புறம் சான் லோகேஷ் தி எடிட்டர், ஹிஸ் பீன் லைக் a ஹியூஜ் சப்போர்ட். ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து வைப்பார். அண்ட் நிறைய படங்கள் சிவப்பு மஞ்சள் பச்சை, பேச்சுலர் நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான்.
இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம், ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் அவங்க. ஷீஸ் கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம். அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்தில். இந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த ஃபேண்டசிக்குள்ளே அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி ஸ்டன்னிங் ஹர் ஒர்க். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா, கேபார், அருண் ராஜா, கார்த்திக் நேதா, ஆல் ஆஃப் தெம் நன்றி. கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர், பாபா பாஸ்கர், இவங்களுக்கு பெரிய நன்றி. பாபா பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவார். அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோடைய விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒரு ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்ஸ்டன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும், உங்களை வேர்ல்டு லெவலில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. இஸ் a great talent. தேங்க்யூ கோபி பிரசன்னா சார். அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சிங்க் சினிமாஸ், தேங்க்யூ ஸோ மச். ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர். இந்த படத்தோட டிஐ பற்றி கூட எல்லாரும் ரொம்ப யார் டிஐ யார் கலரிஸ்ட்னு கேட்குறாங்க. பிரசாத் சார், நாக் ஸ்டுடியோஸ், தேங்க்யூ பிரசாத் சார். அண்ட் சாரேகாமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம், அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு. ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட 2 பிக்சர்ஸ் இப்போ கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து செல்வராகவன் சார் டைரக்ஷனில் பேரல் யூனிவர்ஸில் மென்டல் மனதிலும் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சாரேகாமா. டெஃபினட்டாக நம்மளுடைய ஹிஸ்ட்ரி கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் அழகம் பெருமாள் சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தெரியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னென்ன எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுட்டோம், அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகம் பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க. சேதன் சார், தேங்க்யூ சார். விடுதலை பார்த்து தான் நான் அவங்கள வந்து இந்த படத்தில் காஸ்ட் பண்ணேன். ஏன்னா வி நீட் அ வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் லீட் வித் a little casual thing to it. So அந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் பயங்கர கூலாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குமரவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஆண்டனி, அவரே ஒரு ஹீரோ அவங்க. அண்ட் எங்களுடைய மெயின் ரிலீஃபே ஆண்டனி தான். எல்லாரையும் அதை ரொம்ப சாதாரணமாக பேசுவார், ஆனால் ஓட்டிகிட்டே இருப்பார். திவ்யாவும் ரொம்ப இன்னசென்ட்டாக அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் எங்களுக்குலாம் நாங்களாம் சிரிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஹியூமர் டிஞ்சு ஆண்டனிக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அப்புறம் அருண், ஒரு யூடியூப் டேலண்ட்லேருந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ கேஸாக இருக்கும். அப்புறம் எங்கள் ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார், அது மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையிலேருந்து வரணும், வாய்ஸ் வயிற்றுலேருந்து வரணும், கால்லேருந்து வரணும், எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவருடைய போர்ஷன் வரும்போது வந்து அப்படியே இந்த ஒரு குழந்தை வந்து இந்த தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல, அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுற்றிக்கினே இருப்பார். என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாரு. என்னப்பா ஆக்டிங் கோச் தானே நீ, ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா, அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உருவமாக இருக்காரு, நடிக்கும் போது வேற ஒரு உருவமாக இருக்காரு. அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க. இட் வாஸ் so much of fun working with you guys. அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி இவர் நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோவிங், இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங் வந்து அடிச்சு நவுத்துறாங்க. அதனால வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க. அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. அதான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க உங்களை. அப்புறம் சாபுமோன் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன். இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஒரு கேரளாலேருந்து வந்திருக்காரு, செம்மையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல். இந்த படத்தோட பிஆர்ஓ யுவராஜ். ஸோ என்னோட பர்சனல் பிஆர்ஓ அவர் தான், பட் ஃபிலிமாக பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பியிருக்கோம் யுவராஜ். ஓப்பனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல. அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்தில் வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு திவேக்கோட சேர்ந்து. தேங்க்ஸ் திவேக், தேங்க்ஸ் தீனா. அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆறுமுகம், நாங்கள் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் திருப்பி அவர் தானுசாரோடைய ஆஸ்தான மேனேஜர். அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹாசன், விக்னேஷ், தட் ஹோல் டீம். அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா, எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, தினேஷ் வண்டி இருக்க மாட்டான், ஏதோ ஒரு கேரவேனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பான், எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான். ஏன்டா என்னடா பண்ற? இல்லைண்ணா நான் சொல்றேன் அப்படின்னு ஓடுவான். எதுக்கு ஓடுவான்னு தெரியாது, எதுக்கு மறைஞ்சிருப்பான்னு தெரியாது. ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ். ஸோ ஹீஸ் ஹெல்ப் இஸ் so much in completing this film. தேங்க்யூ தினேஷ். அப்புறம் கமல்,
தேங்க்ஸ் கமல். இது ஒரு 6-year ஜேர்னி. டெஃபினட்டாக இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். இப்போ மார்வெல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது. ஐ ஹோப் whatever we visioned comes together and falls in place so that நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும், இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஐ ஹோப் it does magic colors for us. So thank you all and thanks to all the assistant directors, assistant cameramen, assistant directors. இளையராஜா அவன் பேரை சொல்லிட்டு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கான். இளையராஜா, அப்புறம் பசங்களாம் யாரு? ஆகாஷ், இளையராஜா, சுஷீல், கணேஷ், அபிஜித், யோகேஷ், கிஷோர், எழுமலை, Deepak, all of you, thank you so much. All the assistant cameramen, assistant art directors, lightmen, stunt people, all of you, thank you so much. ஸோ கிங்ஸ்டன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஒரு பெரிய கனவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஒரு நார்மலாக நானும் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய கனவு இது. ஸோ மீடியா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஐ ஹோப் வீல் பி டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். Thank you.